உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை இந்த பொண்ணு. நான் ஆசைப்பட்டதை எதையும் அடையாம விட்டதே இல்லை. அதனால ஸ்னேகாவை என் கூட அனுப்பு. என்னது? நீ கேட்கிற பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். என்னம்மா இது? கோயிலுக்கு போறோம் தான் என்கிட்ட சொன்னேன். இல்ல, கோயிலுக்கு இல்ல, மாப்பிள்ள பார்க்க வந்தோம். இங்க எதுக்கு? மாப்பிள்ள போலீஸ்காரரா, ஜெயில் அதிகாரியா? ஏய், பேசாம. ஹீரோல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை நீ எடுத்தியா? மகேஷ்காக 5 லட்சத்தை நீ எடுத்தியா? பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ண. கத்து. ஏய், ஏய், அடிக்காத. ஏய். ஐயோ. ஸ்னேகா, 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 ஸ்னேகா. ஐயோ ஐயோ, என்னாச்சு? அந்த பொண்ணு கொன்னுட்டியா? போல போல போல. நான் கத்துறேனா? நான் மூலதனம் பண்ணி வைப்பேன், நீ மூச்சு நிறுத்திட்டு கொன்னுடுவியா? யோ, ரொம்ப நேரமா சத்தம் வரலையே, என்னாச்சோ ஏதாச்சும் பயந்து ஓடி வந்தேன். ஸ்னேகா செத்துட்டா. நான் போலீஸுக்கு போறேன். போலீஸ், போலீஸ். என்ன மிரட்டுறியா? போலீஸ்க்கு போறியா? போ. போலீஸ் வந்தா என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உன்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த தொழிலுக்கு 7 வருஷம் ஜெயில். இவனை ஏமாத்த முடியாது போல இருக்கே. பேரம் பேசிட வேண்டியதா? என்னமோ போலீஸை கூப்பிடுறேன்னா கூப்பிடு. உன்னை உள்ள தள்ளாம நானும் வெளியே போக போறதில்ல. அட பாவி, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டே? அவ புது பொண்ணாச்சே, பக்குவமா நடந்துக்க சொன்னா இப்படி பண்ணிட்டியே. அவ உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ நல்லாதான் இருக்கா. நீ கத்திக்கிட்டே இருந்தா உன்னை கொன்னுடுவேன். என்னைய மிரட்டுற? உன்ன மாதிரி 1000 பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். என்னுடைய பிசினஸ் டர்னோவர் ஒரு மாசத்துக்கு 10 கோடி ரூபாய். என்னது? 10 கோடியா? பார், உன் பில்டப்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு தெரியும். உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை இந்த பொண்ணு. நான் ஆசைப்பட்டதை எதையும் அடையாம விட்டதே இல்லை. அதனால ஸ்னேகாவை என் கூட அனுப்பு. என்னது? நீ கேட்கிற பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். அது வந்து எவ்வளவு பணம் வேணாலும் சொல்லுங்க, கொடுத்துட்டு போறேன். அக்கா, அனுப்பிடு. இவ சரியான இடைஞ்சல். சார் பெரிய கை, நமக்கு நிறைய தேவைப்படுவாரு. சரி, 3 லட்சம் கொடுத்துட்டு அவளை தூக்கிட்டு போயிடு. நீ சொன்ன மாதிரியே அவன் பெரிய கைதாண்டா. கேட்ட உடனே 3 லட்சம் ரூபாய் என் மூஞ்சில தூக்கி போட்டா. ஏஜென்ட் இந்த இடத்த தானே சொன்னா? ஒரே இருட்டா இருக்கு. மணி, மணி, நான் ரோஜா வந்திருக்கேன். உன் பொண்டாட்டி வந்திருக்கா போல இருக்கு. இரு, பணத்தை வாங்கிட்டு அப்புறமா உன்னை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். சொன்ன மாதிரி கரெக்டான நேரத்துல வந்துட்டியே. அது சரி, என்னையே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர சொன்ன? எவ்வளவு இருட்டா இருக்கு. வெளிச்சத்துல பிசினஸ் நடத்த இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இதுல 5 lakhs இருக்கு. நீ எப்படியும் பணத்தோட வருவேன்னு தெரியும். அதனாலதான் மகேஷை நான் எதுவும் பண்ணல, பத்திரமா தான் இருக்கிறோம். மகேஷ காட்டு. பணத்தை கொடு, அப்புறமா மகேஷை பார்க்கலாம். முதல்ல மகேஷ், அப்புறம் பணம். எனக்கு நம்ப வச்சு கழுத்த இருக்கிற பழக்கம் கிடையாது. நம்பிக்கை இருந்தா பணத்தை கொடு, இல்லைன்னா போயிட்டே இரு. இரு இரு. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். போய் சீக்கிரம் மகேஷ் அனுப்பு. இரு, அனுப்புறேன். மகேஷ், மகேஷ், மகேஷ்.
என்ன சத்தங்க? ரோஜா ரோஜா ஆ, 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 ரோஜா ஐயோ, ரோஜா ஆ, 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 அப்பா ஐயோ, என்னாச்சு? உன் புருஷன் உருட்டு கட்டையால என் தலையில அடிச்சிட்டான். என்ன உளற? மகேஷ் எங்க? பணம் எங்க? மனுஷனா அவன் அரக்க என்ன அடிச்சு போட்டு நீ கொடுத்த பணத்தை தூக்கிட்டு அந்த பக்கம் தான் ஓடுறான். மகேஷ், 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 மகேஷ். மணி, ஐயோ, இந்த ஆள் எங்க போயிட்டா? ராஸ்கல், இவனும் ஓடி போயிட்டான். 5 லட்சத்தை கொடுத்து ஏமாந்துட்டோமே. மகேஷையும் காணோம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அடடடடடா, சுந்தரம் அண்ணாச்சி, என்ன ஒரு அதிசயமா இருக்கு. இங்க வராதவங்க எல்லாம் அதிசயமா வர்றீங்க. டேய், ஆ? நான் சொல்லல, ஆ, எல்லாம் ஸ்னேகா காலடி எடுத்து வச்ச நேரம்டா. அவ ராசி மகா ராசி. ஆமாக்கா. அந்த ஸ்னேகாங்க சார் யாரு? சார் பேர் கணேசன், பெரிய கார் கேரேஜ் ஓனர். அப்படியா? வணக்கம் சார். வராதவங்க வந்திருக்கீங்க. ரிலாக்ஸ் பண்ண வந்தீங்களா? அந்த ஸ்னேகாங்க அவ இங்க தான் இருக்கான்னு எங்களுக்கு தகவல் வந்தது. என்ன அண்ணாச்சி, என்னவோ ரகசிய போலீஸ் மாதிரி தகவல் வந்துடுச்சு அது இது நல்லா பேசுறீங்க. இங்க பார், அதெல்லாம் கண்டுக்காத. உனக்கு தான் என்னை பத்தி தெரியுமே, எனக்கு 1000 பிசினஸ் 1000 தொடர்பு இருக்குன்னு. நிறைய நண்பர்கள், அதே நேரத்தில் நிறைய எதிரிகள். நான் தூங்கும்போது கூட காலை ஆட்டிட்டு தான் தூங்குவேன். சரி, என்னோட ஹிஸ்டரியெல்லாம் விட்டு அந்த ஸ்னேகா எங்க? ஸ்னேகாவா? அது யாரு? ஸ்னேகான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்னேகான்னு ஒருத்தி இருந்தா, ஆனா ஞாபகம் வந்துருச்சு. இந்த 1000 ரூபாய் கட்டு பார்த்த உடனே அமுனிஷா கூட தெளிஞ்சிடும் போல இருக்க. புரிஞ்சா சரி. அந்த ஸ்னேகா எங்க? இங்கதான் இருந்தா. ஆனா கேசவன்னு ஒரு பெரிய விஐபி வந்து ஸ்னேகா வேணும்னு கேட்டான். நானும் சரின்னு சொன்னேன். ஸ்னேகா அதுக்கு ஒத்துக்கல. அவங்க 2 பேருக்கும் தள்ளு முள்ளாகி ஸ்னேகா கீழே விழுந்து மயக்கமாயிட்டா. அவன் 3 லட்சம் எனக்கு கொடுத்துட்டு ஸ்னேகாவை சமாதானம் பண்ணிக்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டான். எப்போ கொண்டு வந்து விடுவானோ? ஏமாந்துட்டிய வீரலட்சுமி. அப்படின்னா அவன் ஸ்னேகாவை அழைச்சிட்டு போல, கடத்திட்டு போயிருக்கான். அண்ணாச்சி, பயமுத்தாதீங்க. அந்த கேசவன் ஸ்னேகாவை கொண்டு வந்து விடலே, அவன் குடலை உருவிடுவேன். கிழிச்ச வெளியே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. அந்த கேசவன் யார் தெரியுமா உனக்கு? அவன் மேல கை வச்சு உன் கை வெட்டிட்டு போயிடுவான். பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன கணேசா, ஏஞ்சிட்டா? வா போலாம். எதுக்கு? வெளியே போய் பேசிக்கலாம் வா. என்ன கிளம்பிட்டீங்க? அந்த கேசவன் என் கிட்ட இருந்து மிஸ் ஆகவே முடியாது. என் ஆளுங்களை அனுப்பி அந்த ஸ்னேகாவை எந்த குகைக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாலும் அவனை தூக்கிட்டு வர சொல்றேன். முடிஞ்சா செய். என்ன கணேசா, நீ பாட்டுக்கு வந்துட்டா? நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்ப ரொம்ப சாதகமா இருக்கு. அந்த ஸ்னேகா இருக்கிற வரைக்கும் தான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ அவளை அந்த கேசவன் கடத்திட்டு போயிட்டதுனால ஏன் இஷ்டப்படி என் பொண்ணு அருணாவுக்கு நான் கல்யாணத்தை பண்ண முடியும். இனிமே ஸ்னேகாவால எந்த தொந்தரவும் வராது. முட்டாள்தனமா பேசாத. மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்திடுவாப்பல இருக்க. இந்த பார், மூட்டை பூச்சை பத்தி தெரிஞ்சவன் தான் மூட்டை பூச்சிக்கு பயப்படுவான். வண்டியில ஏற போலாம். வாங்க, ஜெயிலுக்கு போலாம். எதுக்குங்க அவசரமா ஜெயிலுக்கு வாங்க கூப்பிடுறீங்க? ஜெயில எனக்கு முக்கியமான ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு, அதனால தான் அப்படி சொன்னேன். அப்ப நீங்க மட்டும் போக வேண்டியதுதானே? குடும்பத்தோட போறதுக்கு இது என்ன மெரினா பீச்சா? ஏய், வாயை மூடிட்டு வாடி. இது பாருங்க, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏதோ மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அம்மா, என்னம்மா இது?
கோயிலுக்கு போறோம்னு தான் என்கிட்ட சொன்னேன். இல்ல கோயிலுக்கு இல்ல, மாப்பிள்ளை பார்க்க வந்தோம். இங்க எதுக்கு மாப்பிள்ள போலீஸ்காரரா ஜெயில் அதிகாரியா? ஏய் பேசாம வா. நான் வரல. ஏய் வாங்க. அப்பா என்னங்க நில்லுங்க. ஐயோ நில்லுங்களே. சார் வணக்கம். வணக்கம். உள்ள போங்க, சரி, போய் சார். பேசலாம். ஏய் கூட்டிட்டு வாடி. வணக்கம் தல. வணக்கம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ தான் ஒரு குறையும் எல்லாம் பார்த்துக்கிறிய, அப்புறம் என்ன? ஆமா என்ன இதெல்லாம்? இது என் சம்சாரம். இது நான் சொன்னேன்ல என் பொண்ணு அருணா. அருணா, ஸ்வீட் நேம். அருணா நல்லா பார்த்துக்க, உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை. இவன் பேரு பிரபு. நாங்க செல்லமா பெட்ரோல் பிரபுன்னு கூப்பிடுவோம். பிரபு, நீ இது வரைக்கும் எத்தனை பேரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்க? என்ன தல உனக்கு தெரியாதா? 2 பேர், 2 பேர். எப்போ ரிலீஸ் பிரபு? இன்னும் 3 நாள்ல ரிலீஸ் ஆனதும் உனக்கும் அருணாவுக்கும் கல்யாணம். அப்பா என்னங்க? பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு தல. திருநெல்வேலி அல்வாவை சுட சுட கிண்டி வாழை இலையில வச்சு தரேன்றியே, தின்றது கசக்குமா? எப்போன்னு இருக்கு சொல்லு. இப்ப தாலி கட்டிட்டா? டேய் 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 அவசரப்படாதடா, இன்னும் 3 நாள் இருக்குல்ல, அது வரைக்கும் பொறுமையா இரு. அருணா, மாப்பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ. இவன் தான் உனக்கு புருஷன். முடியாது. ஏய் அவசரப்படாதடா, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு பிரபு. என்ன சிக்கல் தல? தமிழ் நம்பின்னு ஒரு தருதல இருக்கான். யார் அவன்? நீ ஹீரோனா அவன் வில்லன். தல 3 நாள், 3 நாள்ல வெளியே வந்துருவேன். 1/2 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வை, ஊத்தி கொளுத்திடுறேன். தமிழ் நம்பி பாத்தியா அருணா, இவன் தான் உனக்கு தாலி கட்ட போற புருஷன். ஏதாவது ஏடாகூடம் பண்ண உன் தமிழ் நம்பிக்கு சமாதி கட்ட போறதும் இவன் தான். புரியுதா? 3 நாள், 3 நாள்ல. சரி பிரபு, டைம் ஆயிடுச்சு, வாங்க சார். நான் போய் கல்யாண ஏற்பாடுலாம் பண்றேன். சரியா? அருணா அருணா நில்லுமா அருணா. அது வேற ஒண்ணும் இல்லடா, ஜெயிலுக்கு புதுசு இல்ல, அதான் மிரடுது. வழக்கமாக சந்திக்கிற இடத்துக்கு வந்துருங்கன்னு அருணா சொன்னா. ஆனால் வழக்கமாக சந்திக்கிற இடம் இந்த கோயில் தானே. அருணா இன்னும் காணமே. ஒருவேளை வேற ஏதாவது இடத்த நினச்சி சொன்னாலா? அருணா இன்னும் காணமே, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? அருணா, அருணா என்னாச்சு? அருணா ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? தமிழ், என்கிட்ட ஏன் எதுக்குன்னு எதுவும் கேட்காதீங்க. என்ன மறந்துருங்க. என்ன வளர்ற? என்ன மறந்துருங்க ப்ளீஸ், என்ன மறந்துருங்க. என்ன அருணா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? உன்னை மறக்கிறதுக்காக நான் இவ்வளவு உருகி உருகி காதலிச்சேன். இங்க பாரு அருணா, நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அழுவுறது நிறுத்திட்டு முதல்ல இதுல கையெழுத்து போடு. இல்ல, என்னால இதுல கையெழுத்து போட முடியாது. தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. மறந்துருன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன செத்துருன்னு சொல்லு அருணா. ஐயோ, நான் சொல்றது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்க செத்துற கூடாதுங்கிறதுக்காக என்ன மறந்துருங்கன்னு சொல்றேன். உங்க அப்பா உன்னை எதுவும் மிரட்டினாரா? வார்த்தைக்கு வார்த்தை உங்களை கொலை செஞ்சிருவேன்னு சொல்றாரு. அவர் செய்யக்கூடிய ஆள் தான். உங்களை எவனுக்கு காவு கொடுக்கவா நான் உருகி உருகி காதலிச்சேன். நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா சௌக்கியமா ரொம்ப நாள் வாழணும். அதுக்காக வச்சும் என்ன மறந்துருங்க ப்ளீஸ். இங்க பாரு அருணா, நான் சொல்றத முதல்ல கேளு. எல்லா அப்பனும் முதல்ல குத்திடுவேன் வெட்டிடுவேன் தான் பயமுறுத்துவான். அதுலயும் உங்க அப்பா சாதாரணமான ஆள் இல்ல.
நிறைய பணம் இருக்க ஒரு பெரிய தாதா வேற. அதனாலதான் வார்த்தை இவ்வளவு வேகமா வந்து விழுவுது. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நாம பிரிஞ்சிடக்கூடாது. தமிழ், எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. மாப்பிள்ளை யார் தெரியுமா? எந்த அப்பாவும் அப்படி ஒரு மாப்பிள்ளைய தான் பொண்ணுக்கு பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய இடம். மாப்பிள்ளை 2 கொலை பண்ணிட்டு சென்ட்ரல் ஜெயில இருக்காரு. பொண்ணு பாக்குற சம்பிரதாயம் கூட ஜெயில வச்சே நடந்துச்சு. என்ன கூட்டிட்டு போய் அங்க வச்சு காட்டுறாரு. அந்த ஆள் இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆகுறாராம். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆளோட தகுதி வெறும் பணம் மட்டும்தான். பணத்துல எங்க அப்பாவுக்கு சமமானவர். மத்த எல்லா நல்ல விஷயங்களும் அங்க அடிபட்டு போயிருச்சு. எங்க அப்பா என்ன பத்தி கவலைப்படல, அவரோட அந்தஸ்தை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறாரு. இந்த அளவுக்கு ஒரு அப்பா துணிச்சிட்டாருன்னா, அதுவும் 2 கொலை பண்ண ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா, அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. என்ன வேணாலும். நம்ம சாகறதுக்காகவா கல்யாணம் பண்ணிக்கணும்? வேண்டாம். அதுக்கு பதிலா நம்ம ஒன்னா சேராட்டாலும் பரவாயில்ல, பிரிஞ்சிடலாம். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அதுவே எனக்கு போதும். இந்த வலி கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு பழகிரும். தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க ப்ளீஸ். தமிழ், உன்னை பிரிஞ்சு நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன் அருணா? இருக்கணும், இருக்க முடியும்னு நீங்க நினைக்கணும். ஏன் அருணா இவ்வளவு உறுதியா இருக்கியே? இதே உறுதிய நம்ம காதல் சேர்ந்துருங்கிறதுல ஏன் நீ காட்டக்கூடாது? 50 வருஷம் அழுதுகிட்டே வாழ்றதை விட 2 நாள் சந்தோஷமா வாழ்ந்து செத்து போயிடலாமா? இங்க பாரு அருணா, நம்ம காதல் தோக்காது. நான் தோக்கவும் விட மாட்டேன். உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ நம்பிக்கையா உறுதியோட வீட்டுக்கு போ. எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன் தமிழ். நேரமாச்சு. அப்பா சந்தேகப்படுவாரு. இப்படிலாம் உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு இருக்க காலம் கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கு வரும். அருணா, நான் தான் உன் புருஷன். இது அந்த கடவுளே போட்டு முடிச்சு. உங்க அப்பா நினைச்சாலாம் பிரிக்க முடியாது. தைரியமா வீட்டுக்கு போ. ஸ்னேகா, ஸ்னேகா, நேத்தி மயக்கம் போட்டவை இன்னும் எழுந்திருக்கலையே. ஒருவேளை நான் அடிச்ச அடியில விபரீதமா ஏதாவது ஆயிருக்குமோ? நடிக்கிறாளா இல்ல டாக்டர் கூப்பிடலாமா? ஸ்னேகா, 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 உன்னை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தா என்னைய கொலை பண்ண பாக்குறியா? நீ என்ன காப்பாத்த பாக்குறியா? போய் சொல்லாத. அண்ணன் அண்ணன்னு சொல்லி என்ன ஏமாத்தி என்ன அனுபவிக்க பாக்குற நீ கேவலமான மனுஷன்டா. நீ உன்னை பாக்குறதுக்கு அந்த வீரலட்சுமி எவ்வளவோ மேல். உன்கிட்ட இருந்து தப்பிச்சாலே அந்த வீரலட்சுமி கிட்ட இருந்து தப்பிச்ச மாதிரி. முதல்ல ஒன்ன கொல்றேன், அதுக்கப்புறம் அந்த வீரலட்சுமியை கொல்றேன். எல்லாரையும் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். ஐயோ ஸ்னேகா, நான் ஜெயிலுக்கு போறத பத்தி கவலையே படல. உங்க எல்லாரையும் உயிரோட விட்டுட்டா எத்தனையோ பொண்ணுங்க நாசமாயிடுவாங்க. அதை தடுக்க ஏன் உயிரை பலி கொடுக்கறதுல தப்பே இல்ல. நிறுத்து. சும்மா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்ப நீ எங்க இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இது வீரலட்சுமி வீடு இல்ல, என் வீடு. இங்க நீ பத்திரமா இருக்க. ரிலாக்ஸ். அப்போ வீரலட்சுமி அவகிட்ட இருந்து காப்பாத்தி தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க இருந்தா என்ன? எல்லா இடமும் ஒண்ணுதானே. நீ என்ன காப்பாத்தின்னு வந்திருக்கன்னு வேஷம் போடாத. நீ என்ன கடத்தின்னு வந்திருக்க. தபார், நான் மறுபடியும் சொல்றேன், நான் உன் அண்ணன் மாதிரி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சீ வாய மூடு. அண்ணன் சொல்லிதான் வீரலட்சுமி வீட்டுக்கு என்ன தேடி வந்து என்ன பலவந்தப்படுத்த பாத்தியா? ஐயோ ஸ்னேகா, நான் அண்ணன் சொல்லியிருந்தா வீரலட்சுமி உள்ளே விட்டுருக்க மாட்டேன். நீ வீரலட்சுமி வீட்டுல மாட்டிக்கிட்டேன்னு தகவல் தெரிஞ்சவன உன்னை காப்பாத்தணுன்றதுக்காக தான் நான் கஷ்டமானு சொல்லிட்டே உள்ள வந்தேன். உன்னை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக 3 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றியே. நீ எனக்காக 3 லட்சம் செலவு பண்ணியா? ஸ்னேகா,
என்ன நம்பு. நான் உன்னை எதுக்காக தெரியுமா வெளியில கொண்டு வந்தேன்? நீ என் தங்கச்சிமா. கிட்ட வராத, கிட்ட வராத. நீ என் அண்ணனும் இல்ல, நான் உன் தங்கச்சியும் இல்ல. தங்கச்சிக்காக எந்த அண்ணனாவது 10 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்துட்டு கோயில் நோக்கமே தயாரிப்பானா சொல்லு? தங்கச்சி வீட்டுக்கு எவனாவது நடுராத்திரியில ரவுடிங்களை அனுப்பி மானபங்கம் பண்ணுவானா? இல்ல ஸ்னேகா, அது வேற. வாயை மூடு, பேசாத. தங்கச்சியை தேடி அவனோட விபச்சார விடுதிக்கு வந்து கஸ்டமர் போய் சொல்லி அவன் ரூமுக்கு வருவானா? தங்கச்சி எவனாவது அனுபவிக்க பாப்பானா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு சீட், ஃப்ராட், 420, எல்லாத்துக்கும் மேல நீ ஒரு காமாந்தக. இல்ல ஸ்னேகா, கிட்ட வராத. கிட்ட வந்தா உன்னை கொன்னுடுவேன். உன்னை கொல்ல மாட்டேன். நான் என்ன தற்கொலை பண்ணிப்பேன். தற்கொலை பண்ணிப்பேன். நான் தற்கொலை பண்ணிப்பேன். நான் செத்து போயிடுவேன். நான் செத்து தொலைகிறேன். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். நான் விட்டுடு. நான் செத்து போயிடுறேன். நான் தற்கொலை பண்ணிப்பேன். நான் தற்கொலை பண்ணிப்பேன். நான் தற்கொலை பண்ணிப்பேன். ஏன் மகேஷ் இப்படி பாடப்படுத்துறீங்க? நான் தான் ஏஜென்ட் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த பணம் எடுத்துட்டு வந்தேன். அது உங்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் ஏன் என்ன பார்க்காம போனீங்க? எங்க போனீங்க? அப்படி நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு இப்ப நீங்களும் கிடைக்கல, பணமும் கையை விட்டு போயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். மாமாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? வாங்க சார். முத்து, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. சரிங்க ஐயா. உட்காருங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மிஸ்டர் குணா. அந்த ஹைதராபாத் பார்ட்டி கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் கிரானைட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க. உங்க சிபாரிசுனால இன்னும் 2 நாளையில அது ஓகே ஆயிடும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தர வேண்டிய கமிஷன் 5 லட்சம் ரூபாய் ரெடியா வச்சிருக்கேன். தேங்க்யூ சார். இந்த தடவை கூட அந்த 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்டுக்கு பயங்கர காம்படிஷன் இருந்துச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கே கிடைக்கிற மாதிரி சிபாரிசு பண்ணிட்டேன். என்ன, அங்க இருக்கிற ஒரு சில பேரை கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. அப்பதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஓகேவாகும். அதுக்காகத்தான் இந்த பணத்தை கூட. புரியுது புரியுது. அது ராஜசேகர் சார், உங்களுக்கு தர வேண்டிய கமிஷன் பண்ண 5 லட்சம் ரூபாய் இங்கதான் வச்சேன், காணோம். சத்தியமா நான் காலையிலேயே பணம் எடுத்துட்டு வந்து. அக்கௌண்ட் சார் சொல்லுங்களேன். ஆமா சார், நான் தான் காலைல கேஷ் டிராப் பண்ணிட்டு வந்தேன். பீரோல வச்சேன், இப்போ காணுமே. ஐ ஆம் சாரி சார். 5 லட்சம் ரூபா காணும்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ இந்த ஆபீஸ்ல அவ்வளவு பெரிய திருடன் இருக்கானா? அது வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். அதான் இல்ல, நீ பாய் போச்சே. ஐ ஆம் சாரி மிஸ்டர் ராஜசேகர். கமிஷன் இப்பவே நீங்க தரலன்னா 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட நீங்க மறந்துட வேண்டியதுதான். சார் அப்படி சொல்லாதீங்க சார். நான் காலையில பணம் கொண்டு வந்து வச்சேன். காட் ப்ராமிஸ். சாரி சார். இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கிற உங்களுக்கு எப்படி 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட வாங்கி தர்றது? 5 லட்சம் ரூபாய 6 மணி நேரம் காப்பாற்ற முடியாத உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பிசினஸுக்கு உங்களை சிபாரிசு பண்ணினா ஏன் மான மரியாதைய கடைசி வர எப்படி காப்பாற்ற போறீங்க? அது வந்து பணம். ஆமா, நீங்க ஏன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது? இத வந்து போலீஸ்க்கு. ஐயா, என்னடா ஐயா நொய்யான்னு டென்ஷனா இருக்கிற இந்த நேரத்துல? ரோஜா மேடம் ஒரு பெரிய பைய எடுத்துட்டு போனாங்க ஐயா. அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணுமா மாமா? இல்லனா மகேஷ் கொண்டு என் எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. 5 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க பணம் எனக்கு கொடுக்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். 5 லட்சம்? என்னாச்சு? போலீஸுக்கு ஃபோன் பண்ணல? சார், அந்த 5 லட்சம் என் மருமக ரோஜா ஃபேமிலி ப்ராப்ளம். புரியுது மிஸ்டர் ராஜசேகர். நான் பக்கா பிசினஸ் மேன். நோ ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ். உங்களுக்கு அப்புறம் ஒரு பார்ட்டி 7 லட்சம் கமிஷன் கொடுக்க தயாரா இருக்கு.
கான்ட்ராக்டை நான் அவங்க கிட்ட மாற்றி விட போகிறேன். சார் சாரி சார். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் மிஸ்டர் ராஜசேகர். பாய். மாமா வந்துட்டாரா? வந்துட்டாரு மேடம். மாமா, மகேஷ் பீரோல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை நீ எடுத்தியா? மகேஷ்காக 5 லட்சத்தை நீ எடுத்தியா? ச்சே, என்ன காரியத்தை பண்ணிட்ட? நீ திருடியா? என் ரோஜா திருடினாளா? என் மருமக திருடியா? ஐயோ ஆண்டவா, என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் ரோஜா, ஏன் என் முதுகுல குத்திட்ட? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பணத்தை நான் எடுத்தது வாஸ்தவம் தான். மகேஷ் உயிருக்கு ஆபத்து, பணத்தை கொடுங்கன்னு கேட்டு நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதான் பணத்தை எடுத்தேன். எடுத்துக்கிட்டு போய் அவனை மீட்டிட்டு வர போனியா? அவனுக்காக நான் சல்லி காசு கூட தர மாட்டேன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அவனை மீட்டிட்டு வந்திருக்கியா? உன்னை என்ன பண்ணா தகும்? ஏன் கண் கலங்குற? சொல்லி தொலை. பணத்தை எடுத்துட்டு போன மாமா, ஆனா மகேஷ் மீட்டுட்டு வர முடியல. அந்த ஏஜென்ட் நான் கொண்டு போன பணத்தை வாங்கிக்கிட்டு மகேஷை என் கண்ணுல காட்டல, பணத்தையே எடுத்துக்கிட்டு என்னை ஏமாத்திட்டான் மாமா. அந்த ஏஜென்ட் என்னை ஏமாத்திட்டான் மாமா. என்னது? 5 லட்சம் ரூபாய் பணம் போயிடுச்சா? நான் தான் உனக்கு படிச்சு சொன்னேன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதை இதை சொல்லி உன்னை ஏமாத்தி பணத்தை புடுங்குவாங்கன்னு. 5 லட்சம் ரூபாவை ஏமாந்துட்டு வந்து நிக்கிறியே. உனக்கு எப்பதான் இந்த மகேஷ் பைத்தியம் போவ? பணம் போன பரவாயில்ல மாமா, மகேஷை காப்பாத்த முடியலையே. பணம் போனா பரவாயில்லையா? இது என்ன உங்க அப்பா வீட்டு பணமா? நான் சம்பாதிச்ச பணம். 5 லட்சம் ரூபாவை தூக்கி வீசுற நிலைமையில நம்ம குடும்ப சூழ்நிலை இருக்கு. மாமா, மகேஷ் என்ன இருக்கும்? அந்த ரவுடி ஏன் அவரை என் கண்ணுல காட்டவே இல்லை? அந்த 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட வாங்குறதுக்காக, கமிஷன் தரதுக்காக வச்சிருந்த பணம். அந்த 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கிடைச்சிருந்தா ஜப்தியான நம்ம வீட்டை மீட்டு இருக்கலாம். இப்போ அந்த 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கிடைக்கல, கோயிலுக்கே நஷ்டமாயிடுச்சு. மகேஷ், அந்த ஏஜென்ட் ஏதாவது பண்ணிருப்பானு மாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஹைதராபாத் பார்ட்டி நேராவே வந்துட்டான். பீரோவை திறந்தா பணத்தை காணோம். பணத்தை கொடுத்ததும் அந்த ஏஜென்ட் எடுத்துட்டு போனா. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா மகேஷை காணோம். அந்த பார்ட்டிக்கு முன்னாடி பணத்தை காணாம எனக்கு எவ்வளவு அவமானமாவும் அசிங்கமாவும் போயிடுச்சு தெரியுமா? அதிர்ச்சியில என் தலையே வெடிச்சு போயிடுச்சு. பணமும் இல்ல, மகேஷும் இல்லைன்னு என் நெஞ்சே வெடிச்சு போச்சு மாமா. ஐயோ ஐயோ ஐயோ, 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்டே போயிடுச்சு. என்ன மாமா நீங்க? நான் மகேஷை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பின்ன என்னையும் அந்த உதவாக்கிற ஓடுகாலியை பத்தி கவலைப்பட்டு இருக்க சொல்றியா? எனக்கு பிள்ளைய பத்தி கவலை இல்ல, பிசினஸ் பத்தி தான் கவலை. நியாயமா நீ அவனை உன் புருஷன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படணும். அவன் நாசமா போட்டோம், சாகட்டும். ஐயோ மாமா, மகேஷ் இந்த அளவு வெறுக்கிறதுக்கு அவர் என்ன பாவம் பண்ணாரு? என்ன பாவம் பண்ணானா? அவன் என்ன பாவம் பண்ணல. நல்லவளா இருந்த உன்னை திருடியா மாத்திருக்கிறானே, அந்த ஒரு பாவம் போதாது. நான் இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல உன் மேல கையை நீட்டிருப்பனா? உன்னை அடிச்சிருப்பனா? உன்னை ஆத்திரத்துல அடிக்க வச்சுட்டானே அந்த படுவாவி பையன். இந்த ஒரு பாவம் போதாது.
அந்த 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கிடைச்சதுன்னா ஜப்தி போன வீட்டை திருப்பிடலாம், இழந்த மானம் மரியாதைய திரும்பவும் மீட்டுலாம் கனவு கண்டன. அந்த கனவுக்கு குண்டு வச்சானே அந்த பாவம் போதாது, உன்னை மருமகளா நினைக்காம மகளா நினைச்சேனே, ஏன் வாயாலேயே உன்னை திருடின்னு சொல்ல வச்சுட்டானே அந்த மகா பாவி, இந்த ஒரு பாவம் போதாதா? நல்லதே செஞ்சு பழக்கப்பட்ட இந்த கையால உன்னை அடிக்க வச்சு பாவம் பண்ண வச்சுட்டானம்மா, அந்த பாவம் போதாதா? ஐயோ, என் மருமகளை கை நீட்டி அடிச்சிட்டேனே, பெரிய பாவம் பண்ணிட்டேனே. தப்பிச்சிட்டாடா. ச்சே, அந்த ஸ்னேகா இப்படி என்ன முட்டாளாக்கிட்டி சுலபமா தப்பிச்சிட்டா. என்னக்கா இது? அந்த கேஷவன் கிட்ட 3 லட்சம் வாங்கிட்டு நீங்க தானே அவளை அனுப்பி வச்சீங்க. ஏதோ பணத்தை பார்த்ததும் புத்தி பேசி அனுப்பிட்டேன். எல்லாம் இந்த நாயால வந்தது. நான் என்னக்கா பண்ணட்டும்? டேய், நீதானடா சொன்னேன் அந்த கேசவன் வல்லவன் நல்லவன் பணக்காரன் அப்படி இப்படின்னு சொன்ன. சரி, டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆகாம எப்படிடா இருக்க முடியும்? அந்த சுந்தரம் என்ன சொல்லிட்டு போறான்னு பார்த்தேல, கேசவன் ஸ்னேகாவை கடத்திட்டானா. இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதும் சிங்கம் வாய்க்குள்ள தலையை விடுறதும் ஒண்ணுதான்டா. அவ்வளவு ரிஸ்க். ஆனா அந்த சிரிக்கி ஸ்னேகா அந்த கேசவனோட சேர்ந்து பிளான் பண்ணி தான் தப்பிச்சிட்டா. எப்படி? அவதான் கேசவனுக்கு எப்படியோ தகவல் சொல்லியிருக்கா. கேசவன் உள்ள போனதும் அவன் அவளை பலாத்காரம் பண்ணது, அவ அவனை திட்டினது, அடிச்சது, மயக்கம் போட்டு விழுந்தது எல்லாமே டிராமா தான். என்னை ஏமாத்தா கேசவனும் ஸ்னேகாவும் சேர்ந்து போட்ட டிராமா. நானும் ஏமாந்துட்டேன். அப்படியே சொல்ற? ஆமாண்டா. அவ உயிரோட இருக்க கூடாது, இல்ல உருப்படியா இருக்க கூடாது. அவளுக்கு இந்த வீரலட்சுமி யாருன்னு காட்டணும். அந்த கேசவனை சின்ன பின்னமாக்கணும். டேய் ரத்னம், அவ அங்க அப்படி இருந்தான்னா மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. அந்த கேசவன் ஏதாவது அவளை காப்பாத்தணும்னு நினைச்சா அவனையும் தூக்கி போட்டு 4 மிதி மிதி. அவன் பெரிய பணக்காரங்க. டேய் பிஸ்கோத்து, என்னடா பணக்காரன்? எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும், எந்த கொம்பனா இருந்தாலும் எல்லாம் இந்த 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 காலத்துல தாண்டா கடைசியில வந்து விடுவானுங்க. பொம்பளை பலம் தெரியாம பேசுறேன். அவன் பெரியவனா இல்ல இந்த விஜயவாடா வீரலட்சுமி பெரியவளான்னு 2 அவனுக்கு காட்டுறேன்டா. ஆம்பளையா பொம்பளையான்னு பாத்துறேன்டா. சரிக்கா. டேய், வந்த அந்த ஓடுகாலி நாயோட வா, இல்ல நீயும் அப்படியே தொலைஞ்சு போ. வெறும் கையை வீசிட்டு வந்த உன்னை வெட்டி புதைச்சிருவேன். போடா போடா. ஸ்னேகா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பேன்? இந்த புது புடவை கொண்டு வந்திருக்கேன், போய் கட்டிட்டு வா. ஸ்னேகா, இன்னும் நீ என்ன தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? ஹலோ கேசவன், கேசவன், யாரும் வீட்ல இல்லையா? யாரா அவன்? ஹலோ 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 ஹலோ, வீட்ல யாரு? இவன் விஜயவாடா வீரலட்சுமி ஆளாச்சே, இங்க எதுக்கு வந்தான்? ஸ்னேகா, வீரலட்சுமி ஆள் உன்னை தேடிட்டு வந்திருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத, அவனை அனுப்பிட்டு வரேன். யார் யாரு டீசன்சி இல்லாம கத்திக்கிட்டு இருக்கிறது? யார் வேணும்? நான் வீரலட்சுமியோட ஆளு, ஞாபகம் இல்ல? அதுக்கு எங்க பொருள் ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. என்னது? ஸ்னேகா எங்க? அவன் இங்க எல்லாம் ஓடிட்டா. ஸ்னேகாவை நீ தானே கூட்டு வந்த? எங்க வச்சிருக்க? அவன் தான் வீட்டை விட்டு ஓடிட்டான்னு சொல்றான்ல. என்ன ஓடிட்டான்னு சொன்னா கேட்டுட்டு போ.
நான் நம்ப மாட்டேன். அதுக்காக கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும்? போட. ஸ்னேக இல்லாம நான் போக மாட்டேன். நீ உதவாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இதை பாரு கேசவா, நீ பெரிய ஆளு தான், பணக்காரன் தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக எங்க பொண்ணு தூக்கிட்டு வருவேன், நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? எங்களை மாரி இந்த ஊர்ல தொழில் பண்ண முடியாது. ஜாக்கிரதை. என்னடா மிரட்டுற? ஓடிட்டான்னு சொல்றல. ஓட ஓட ஸ்னேகா, ஸ்னேகா, தப்பிச்சாலா? தப்பிச்சாலா? அதான் அப்பவே சொன்னேன்லடா. நீ தான் தப்பிக்க விட்டுருப்ப. டேய், என்னுடைய பாலிசி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எனக்கு கிடைக்காத வேற எவனுக்குமே கிடைக்க கூடாது. எங்க ஓடி இருப்பா? புடிச்சு காட்டு. ஸ்னேகா மாட்டா. ஸ்னேகா, 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 ஸ்னேகா எங்க? போடா. வெளிச்சமா இருந்தா வேலை நடக்காதுன்னு நினைச்சேன். கரண்ட் ஆஃப் பண்ணோம், கடைசியில் அதுவே நமக்கு வினையாயிடுச்சே. இருட்டுல ரோஜாவை நாம ஏமாத்தலாம் நினைச்சா மகேஷ் நம்மளே ஏமாத்திட்டு 5 லட்சம் ரூபாய் பணத்தோட ஓடிட்டானே. எங்க போயிருப்பான்? ஒருவேளை பணத்தோட வீரலட்சுமி வீட்டுக்கு போயிருப்பானோ? ருசி கட்ட பூனையாச்சே. ஃபோன் பண்ணி பார்ப்போம். அம்மா, இப்படி புலம்ப விட்டானே. ஹலோ, யாரு? ரத்னமா? என்னாச்சு? ஸ்னேகா கிடைச்சிட்டாளா? இல்ல, மகேஷ் தப்பிச்சிட்டான். ஏய், யாரா நீ? வீரலட்சுமி, நான் ஏஜென்ட் மணி பேசுறேன். நீயா? நீ இன்னும் சாகல? சரி, சொல்லி தொலை. மகேஷ் அங்க வந்தானா? ஏண்டா, நீ தானடா அவன் கிட்ட இருந்து கிட்னி எடுக்கணும்னு கூட்டிட்டு போனேன். மகேஷ் அடைச்சு வச்சுட்டு ரோஜா கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டினேன். அவளும் 5 லட்சம் ரூபாய் பணத்தோட வந்தா. அந்த பணத்தை என்கிட்ட இருந்து மகேஷ் பிடிங்கிட்டு என்ன கட்டையால அடிச்சு போட்டு ஓடிட்டான். என்னது? மகேஷ் 5 லட்சம் பணம் வச்சிருக்கானா? ஆமா, 5 லட்சம் ரூபாயோட தப்பிச்சிட்டான். ஏன்? ஐயோ, அது நான் உடனே வாங்கி ஆகணுமே. ஏய், நீ விஜயவாடா வீரலட்சுமியா இல்ல கொள்ளக்காரியா? தொழில மாத்திட்டியா? யாரு காசு வச்சிருந்தாலும் பிடுங்க நினைக்கிற? ஐயோ, மகேஷ்க்கு மறுபடியும் 5 லட்சம் பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவனை அடிச்சு விரட்டி இருக்க மாட்டேனே. இங்கேயே வச்சிருந்து ராஜ உபசாரம் பண்ணிருப்பேனே. ஏய், என்னமோ நீ சம்பாரிச்ச காசு மாதிரி பேசுற. மொண்டம் மொண்டம், முன்னாலதான் நான் மகேஷ் கிட்ட அப்படி நடந்துகிட்டேன். எனக்கு இப்பவே அவசரமா மகேஷ் வேணும். எதுக்கு? ஏய், 5 லட்சம் வாங்குறதுக்குயா? வேற எதுக்கு நினைச்ச? சரி சரி, ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். ஏய், நீ தானே அவனை கூட்டிட்டு போனே, நீ தான் கண்டுபிடிச்சு தரணும். 5 லட்சத்தோட மகேஷ் நீ என்கிட்ட ஒப்படைக்கணும். இல்லனா உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. வீரலட்சுமி, 5 லட்சம் பணத்தோட மகேஷ் நீ என்கிட்ட ஒப்படைக்கணும். கேசவன் கிட்ட தப்பிச்சு விட்ட ஷபாஷ். ஏய், ஏய், கை விடு. விடு. ஏய், ஏய், விடுடா. ஏய், கை விடு. ஏய், விடுடா. விடுடா, நீ எங்க கூட்டிட்டு போறீங்க? வழி நிறுத்து. ஏய்.
ஏண்டா கை நீட்டி 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு சொன்னபடி கிட்னியை கொடுத்துருந்தா நீங்க நிம்மதியா இருந்திருப்ப, நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா உன்னை இனிமே சும்மா விட மாட்டேன். டேய் பணத்தை போச்சு, உன் கிட்னியும் போகுது. ஒரு கிட்னி இல்லடா, 2 கிட்னியும். பாரு, நீ பணத்தை வேணா எடுத்துக்கோ. விடுமணி, நீ சாகணும்டா. உன் 2 கிட்னி எடுக்காம நான் விட மாட்டேன்டா. உன்னை பணமாக்காம விட மாட்டேன்டா. நீ பெரிய விஐபிமா. முதல்ல கொஞ்ச நாள் வீரலட்சுமி உன்னை கவனிச்சா, அப்புறம் கேசவன் வீட்டில் விருந்து. நான் உங்களுக்கு சலிச்சவனா? என் கூட கொஞ்ச நாள் தங்கியிருந்து விருந்து சாப்பிட்டுப்போ. நான் கேசவன்ட்டு உன்னை காப்பாத்துறேன். ஆட்ட உன்னை கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு கசாப்பு கடைக்காரன் சொன்னானோ அந்த மாதிரி இருக்கும் கதை. ஒரு பொறுக்கி இன்னொரு பொறுக்கி கிட்ட இருந்து காப்பாத்த போறானா? டேய் ஒரு பொண்ணு எத்தனை பேரடா இப்படி மாத்தி மாத்தி குடும்பப்படுத்துவீங்க? என்ன மரியாதைலாம் காத்து கொஞ்சம் போயிட்டே இருக்கு. சரி, இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. ஏண்டி ஹீரோவெல்லாம் வில்லனை மாத்துறீங்க? ஏய் சத்தம் போட்டு அப்படியே தொண்டை நெரிச்சிடும். விட முடியாது. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அது முடிகிற வரைக்கும் கொஞ்ச நாள் தலைமறைவா ஏன் கஸ்டடியில தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் உருப்படியா நடக்காது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். அதெல்லாம் எதுக்கு உனக்கு? உன்னால சில வேலைகள் ஆக வேண்டியது இருக்கு. உன்னை வச்சுக்கிட்டு தான் அந்த கேசவன் வரல விட்டு ஆட்டணும். அதனால நான் மனசு வந்து வெளியில விடுற வரைக்கும் பேசாம இரு. சுயபுத்தி இருக்கணும், சுயபுத்தி இருக்கணும். 2 இல்லைன்னா இப்படித்தான் உதப்படுவ. கேசவன் ரொம்ப மோசமானவன். அதனால எப்படி வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் உனக்கு ஆபத்து வரும். நீ என்கிட்ட இருக்கதான் உனக்கு சேஃப்டி. ஆமா, பெரிய சேஃப்டி. ஏதாவது சொல்லிட போறேன். 2 பேரும் ரவுடிங்க தானடா. நீ கத்தி வச்சிருக்க, அவன் துப்பாக்கி வச்சிருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி 2 பேருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. என்ன விட, என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியணும் போறேன். குறாத குறா. என்ன காப்பாத்திக்க. இந்த ரவுடியை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஸ்னேகா எஸ்கேப் ஆயிட்டா. ஸ்னேகா நம்ம வழிக்கு வர்றதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது. எல்லாம் போயிடுச்சு. இப்போ எங்க போய் அவளை தேடுறதுனே தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. மகேஷ் தானே நீங்க? நீங்க நான் கேஸ்